Hi students, welcome back to our channel. This video is mainly for 9th and 10th students. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to score full marks in English. That means center marks in English. Many of the students score 98, 99 marks. But still they lack the 2 marks or 1 mark. அவங்க they all think நம்ம எல்லாம் 1 marks and 2 marks மே correct but still we lack 1 or 2 marks. அப்படின்னு சொல்லி ரொம்ப they all get confused. எல்லாமே key pointல இருந்து 1 markல இருந்து எல்லாமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டோம். Still 98 தான் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எங்க 2 marks போச்சுனே தெரியாது. எங்க போகுதுனே தெரியல அப்படிን கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு definitely useful to all the sentence scoring students. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? Hi students, இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க எக்ஸாம் 2nd April 2025ல நடந்தது இல்லையா? சோ அதோட கவர்மெண்ட் ஆன்சர் கீ தான் இப்ப நம்ம கையில இருக்கு. சோ எப்படி கவர்மெண்ட்ல எப்படி டீச்சர்ஸ் வேல்யூவேட் பண்ணுவாங்க, நம்மளோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்ட் பண்ணி நமக்கு marks afford பண்ணுவாங்க அப்படிங்கறத let's see in detail. So first 14 marks as usual எப்பவும் போல 1 marks தான். இதுல there is no change. எப்பவும் போல இது கரெக்ட்டான ஆன்சர் இருந்தா மட்டும் தான் we can get 14 out of 14. So இது எல்லாமே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அடுத்தது 2 marks 15ல இருந்து 18 வரலும் there are 4 2 marks from 7 units. அந்த 4 2 marksல இருந்து we have to write any 3 2 marks. அந்த 3 2 marksம் நீங்க சைஸை பார்த்து ரைட் பண்ண கூடாது. this 2 mark is little bit long. எனக்கு இது நான் பெருசா எழுதுவேன், சோ எனக்கு பெருசா எழுதுறதுனால 2 marks தருவாங்க அப்படின்ற மாதிரியான ராங் ஒபினியன்லாம் இருக்கவே கூடாது. ஷார்ப்பா அதாவது கரெக்டா கீ பாயிண்ட் கொடுத்தா அந்த 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கீ பாயிண்ட் அக்யூரேட் கீ பாயிண்ட் தெரிஞ்ச 2 மார்க்ஸை மட்டும்தான் யூ ஹாவ் டு செலக்ட். புரியுதுங்களா? ஸோ 15ல இருந்து 18 வரலும் there are 4 2 marks from 7 units. அந்த 7 unitsல இருந்து வரக்கூடிய 4 2 marksல you have to write 3 2 marks and அந்த 3 2 marksலயும் பெரிய சைஸா பார்த்து எழுதுறது it's not compulsory, it is not necessary. ஸோ நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான எனக்கு கீ பாயிண்ட் தெரியும், I can select, I can score full marks அப்படின்னு நினைக்கக்கூடிய 3 2 marks செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க இங்கே கொடுத்திருக்காங்க answer any 3 of the following questions in a sentence or 2. 1 or 2 sentence எழுதியிருந்தாலே போதும், you can score 2 full marks. ஓகேங்களா? 3 into 2 6 marks. So 3 into 6 marks நீங்க ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரோமன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போயம் செக்ஷன்ஸ். அதுல இருந்து 4 அப்ரிசியேஷன் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 19, 20, 21 and 22 4 செட்ஸ் கேட்பாங்க. அந்த 4 செட்ஸ்ல யூ ஹாவ் டு ரைட் எனி 3. அதே தான் ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் ரோமனுக்கு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது எது கரெக்டான கீ பாயிண்ட்டை தெரியுமோ லாங் ஆன்சர்ஸா செலக்ட் பண்ணக்கூடாது, கரெக்ட் ஆன்சர்ஸா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர் டு யூ ஆல்? பாருங்க ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இந்த மாதிரி கீ பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்டா வரும், எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க 4மே தெரிஞ்சிருந்து நடுவுல ஏதாவது ஒன்னு ராங்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 will be taken, the last one won't be taken. ஓகேங்களா? லாஸ்ட் 2 நான் கரெக்டா ரைட் பண்ணிட்டேன், பட் எனக்கு 4மே தெரியும்னு நான் அட்டன் பண்ணிட்டேன். நடுவுல ஒரே ஒரு கீ பாயிண்ட் ஸ்ட்ரகிள் ஆகி எனக்கு ராங் ஆயிடுச்சு, பட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபுல்லி கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் 3 ஒன்லி டேக்கன், ஃபர்ஸ்ட் 3 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நீங்க லாஸ்ட் 2 மார்க் எடுத்திருந்து நடுவுல ஒரு மார்க் மிஸ் பண்ணி இருந்தாலும் மிஸ் பண்ணனது தான். So you should not write all the 4 questions. You have to select the best 3 and write the correct answers. ஓகேங்களா? So let's move on to the third section. Third sectionல any 3 மொத்தம் there will be 5 questions. பாருங்க 1 2 3 4 5 questions. இந்த 5லுமே மேக்ஸிமம் 4 questions பாத்தீங்கன்னாக்க கிராமர் ஐட்டம் and the last one will be the writing meaningful sentence. இந்த meaningful sentence பாத்தீங்கன்னாக்க sometimes our exactஆன ஆன்சர் கொடுத்து அந்த exactஆன ஆன்சர் இருந்தா மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 27ல ஏ பாருங்க, இந்த ஏ கொஸ்டினுக்கு அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டா எக்ஸாக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க 1 or 2 வேர்ட் 1 வேர்டை நீங்க இப்படி மாத்தி எழுதிட்டீங்கன்னா கூட தி மார்க் won't be given. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல எனி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படி
அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நீங்கள் மீனிங்ஃபுல்லாக எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக்டான ஆன்சர் கிராமர் ஆன்சர் தெரிஞ்சக்கூடிய நீங்கள் 1 மார்க்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Let's go to the section 4. Section 4 is roadmap instructions. Roadmap instructions எங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த டெஸ்டினேஷன் எங்க போய் சேரணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்றவர்களும் இருக்கக்கூடிய அந்த ரெலவெண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரைட் லெஃப்ட் அண்ட் ஸ்ட்ரைட் அதுக்குரிய ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ரெலவெண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்தாலே போதும், யூ கேன் கெட் 2 மார்க்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னாக்க யூ ஆல் ரைட் லென்த்தி சென்டென்சஸ், ரொம்ப லாங்கா யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் த ரோட், கோ ஸ்ட்ரெயிட், எகைன் யூ டேக் லெஃப்ட், ரொம்ப லென்த்தியா லாங் பேசேஜா ரைட் பண்றீங்க. தட் இஸ் நாட் கம்பல்சரி அண்ட் தட் இஸ் நாட் நெசசரி. ஸோ ஷார்ட் சென்டென்சஸ் ஆர் கோ ஸ்ட்ரெயிட், டர்ன் லெஃப்ட் அண்ட் அகைன் கோ ஸ்ட்ரெயிட், வாக் ஃபியூ மீட்டர்ஸ், walk few seconds, again you turn right, turn left, cross the road, அந்த மாதிரி சொல்லி you can reach the destination or you can reach the place அப்படின்னு சொல்லி அந்த place ஓட டைட்டில் எழுதினாலே போதும், you can definitely score 2 marks. ஓகேங்களா? So let's go to the third section, that means part 3 section 1. இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 29, 30, 31 and 32. So 4 prose paragraphs will be asked from 7 units. 7 unitsல இருந்து 4 paragraphs prose paragraphs கேட்பாங்க. அந்த 4 prose paragraphsல இருந்து we have to write only 2 paragraphs. நம்ம ரெண்டு paragraph தான் நம்ம ரைட் பண்ண போறோம். And one more thing you have to keep it in your mind. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாருங்க, என்னது? Full marks can be awarded for paragraphs without mistakes. So without mistakes, தப்பே இல்லாம எழுதக்கூடிய paragraphsக்கு தான் full marks. So 3 page or 2 page, maximum 3 page is enough, good enough. So நீங்க title, characters, theme, அதுக்கப்புறம் சினாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், சப்டைட்டில், மாரல். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லயே நீங்க கரெக்டா கொண்டு வந்து, சினாப்சிஸ் இஸ் ஆப்ஷனல், சினாப்சிஸ் வந்து எழுதினாலும் எழுதாட்டியும் இல்லை. ஸோ டைட்டில், கேரக்டர்ஸ், தீம், இன்ட்ரோடக்ஷன் போட்டு சப்டைட்டில் 1 or 2 போட்டு கன்க்ளூஷன், மாரல் போட்டு வித்தவுட் த மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க ரைட் பண்ணீங்கன்னாலே டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லாங்கா எழுதக்கூடிய பேராகிராஃப்ஸ்க்கு நமக்கு நிறைய மார்க்ஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ராங் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. 3 pages இருந்து வித்தவுட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ரெலவென்ட் பாயிண்ட்ஸோட இருந்தாலே யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, பாருங்க, இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். Okay, let's go to the section 2. Section 2ல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 33, 34, 35 and 36 4 questions. இந்த 4 questions எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னாக்க போயம்ல இருந்து மட்டும்தான் இந்த லாங் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. It will be asked from 7 units. 7 unitsல இருந்து 4 questions கேட்பாங்க. As usual, out of 4 questions you have to write 2 questions. ஓகேங்களா? 2 questions எழுதணும். 2 questions என்னவா இருக்கும் அப்படின்னாக்க போயம் பேராகிராஃப். ஓகேங்களா? இந்த 33யும் போயம் பேராகிராஃப், இந்த 34ம் போயம் பேராகிராஃப். So பாருங்க, paragraph incorporating any 5 relevant points without mistakes related to the question. நீங்க any 5 relevant points அப்படிங்கிறதுனால நீங்க கவுண்ட் பண்ணி கரெக்டா 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணக்கூடாது. இதையும் நீங்க வந்து ஒரு பேராகிராஃபோட ஃபார்மேட்ல தான் ரைட் பண்ணணும். ஒரு 2 or 3 pages இருக்கணும். அண்ட் இதுக்கும் டைட்டில், தீம், ஸோ இந்த ஹிண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு எழுதும்போது பேராகிராஃப் வில் பி லுக்கிங் வெரி நீட். ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப்ஸ்க்கு 4 எடுக்கிறதும் 5 எடுக்கிறதும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆன்சர்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க சம்டைம்ஸ் இப்படி எனி ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டீச்சர்ஸ் வந்து 4 மார்க் கொடுக்கலாம், இல்லைனா 5 மார்க்ஸும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு அட்ராக்ட் த டீச்சர்.
without the mistakes இல்லாம neat presentationல we have to attract the teachers and relevant points கொடுக்கிறது மூலமாவும் we can score full marks. So இந்த 2 paragraphs நீங்க எழுதி லாங்கா ரைட் பண்ணி இந்த 2 paragraphs எழுதி நீங்க 5 out of 5 ஸ்கோர் பண்றதுக்கு it's better to write these two questions. இந்த 35 and 36 நீங்க ரைட் பண்ணீங்கனாலே you can save the டைமையும் சேவ் பண்ணிக்கலாம் and you can score the full marks. இந்த 2 questions-உம் எதுல இருந்து கேட்பாங்க அப்படினாக்க இந்த 35 and 36 ரெண்டுமே போயம்ல இருந்து தான் கேட்பாங்க. இந்த 35 வந்து full and full literary appreciation, அதாவது literary poetic devices appreciation மாதிரி தான் இருக்கும். சோ பாருங்க, இது rhyming words, இது rhyming scheme, இது figure of speech, இது alliteration. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இதுலயே பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ பாருங்க, கோல்டு ஸ்கோல்டு, இதுக்கு நீங்க இந்த ஒரு ரைமிங் வேர்டுக்கே இந்த ஒரு இதுக்கே 1 மார்க், மீட் ஸ்ட்ரீட் இந்த இதுக்கு 1 மார்க். சோ பிரிச்சு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுல 1 மார்க் போயிடுது. என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு பேரை மட்டும் ரைட் பண்ணிடுறீங்க, கோல்டு ஸ்கோல்டு. இந்த மீட் அண்ட் ஸ்ட்ரீட்டை விட்டுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்குரிய 1 மார்க் என்ன ஆகுது, யூ லூஸ் தட் 1 மார்க். அந்த 1 மார்க் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா எழுதக்கூடிய 1 மார்க்ஸ். அந்த 98 and 99 ஸ்கோரிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்ல தான் நீங்க விட்டுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் paraphrasing the given passage, paraphrase the given poem lines. ஓகேங்களா? சோ மறக்காம டைட்டில் போட்டுறணும். இந்த டைட்டில் அப்படிங்கிறது உங்களோட ஓன் டைட்டில் கிடையாது. இந்த போயம் லைன்ஸ், இந்த பொயட்டிக் லைன்ஸ் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எக்ஸாக்டான அந்த போயமோட டைட்டில், அந்த போயமோட டைட்டில் அண்ட் பொயட் போடும்போது தான் யூ கேன் ஸ்கோர் திஸ் மார்க். அடுத்தது paraphrasing of the poem lines அப்படிங்கிறது என்னன்னா explanation of the 4 lines. அந்த explanation of the 4 lines அப்படிங்கிறது உங்களோட ஓன் தாட்ஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க படிச்ச தாட்ஸாவும் இருக்கலாம். ஆல்ரெடி நாம இதை எப்படி இந்த paraphrase எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கன்க்ளூஷன். அந்த லாஸ்ட் அந்த 1 மார்க், இந்த 4 மார்க்ஸ் ஈஸியா எவ்ரிபடி ஸ்கோர். இந்த 4 மார்க்ஸ் எல்லாருமே எடுத்துறீங்க. இதுல இந்த டைட்டில்லையும் சரி paraphrase இந்த 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறீங்க. we all lose in this conclusion part. இந்த conclusion partல தான் எல்லாருக்கும் 1 மார்க் போயிடுது. சோ இந்த conclusion is nothing but நீங்க பேராகிராஃப் எழுதுறீங்க இல்லையா, பேராஃப்ரேஸ், அதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸே நீங்க கன்க்ளூஷன் போட்டு கன்சாலிடேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? Let's go to section 3. Section 3ல 2 questions will be asked from supplementary reader. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரில இருந்து 2 questions கேட்பாங்க. அந்த 2 questionsோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 37 and 38. இதுல நம்ம எனி ஒன் தான் ரைட் பண்ண போறோம். ஸோ பெட்டர் டு செலக்ட் 38. ஏன் 38 செலக்ட் பண்றோம் அப்படின்னாக்க, இன்கேஸ் நாம ஏதாவது ஒன் கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா we will lose only 1 மார்க். நமக்கு ஒரே 1 மார்க் தான் போகும். அந்த கீ பாயிண்ட் மேக்ஸிமம் இருந்தாலே, இப்ப இதுல பாருங்களேன், கிளியர் அண்ட் கமாண்டிங் அப்படின்னு இருக்குனாக்க, ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் கிளியர் இருந்துட்டாலே உங்களுக்கு 1 mark will be given. bored, grumpy, happy, alert. so இந்த 4ல 1 இருந்தா கூட உங்களுக்கு 1 mark afford பண்ணிடுவாங்க. so இந்த மாதிரி 2 answers இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்க you can write 2, ரெண்டுமே எழுதிரலாம். in case you miss 1 key point அப்படினாலும் remaining 1 key pointக்கு you will be awarded full marks. so நீங்க இதுவே 37 select பண்ணீங்க அப்படின்னா 37 is nothing but the jumbled sentences. rearranging the jumbled sentences. அந்த rearrange பண்ணும்போது இன்கேஸ் நீங்க ஒரு சென்டென்ஸ் நீங்க மாத்தி, ஒருவேளை இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க, இல்லனாக்க இதுல இருக்கக்கூடியது இதை ஏதாவது ஒரு சென்டென்ஸை மாத்தி நடுவுல இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் டோட்டலா அப்படியே 2 மார்க்ஸ் போகிறதுக்கு there are many chances. so better to select 38 instead of 37. Let's go to section 4. In the section 4 is fully creative writing. The creative writing la 6 questions will be asked. 1, 2, 3, 4, 5, 6.
6 questions will be asked. In the 6 questions we have to write only 4 questions. 4 into 5 marks 20 marks. இந்த 20 marks அப்படியே நம்ம ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா திங்க் பண்ணோம்னாலே போதும். சோ இப்போ நம்ம இந்த 6ல எந்த 4 எடுத்தா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும் அப்படினு சொல்லி நாம ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ எந்தெந்த क्वेश्चन செலக்ட் பண்ணலாம் அப்படினாக்க அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் 1, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நோட்டீஸ் ரைட்டிங் நம்பர் 2, அடுத்தது எனி 5 ரெலவென்ட் அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு क्वेश्चन இருக்கும், அது நம்பர் 3, and notes and summary, notes or summary இது நம்பர் 4. சோ இந்த நம்பர் 4 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினாக்க ஈஸியா நாம என்ன பண்ணிரலாம் அப்படினாக்க 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது நான் யாருக்கு சொல்றேன் அப்படினாக்க இந்த 98 and 99 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க இல்லீங்களா, அந்த 1 or 2 மார்க்ஸ் போயிடுது இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் 20 out of 20 எடுக்கிறதுக்கு சொல்றேன். இதுவே வந்து பாஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ், நான் 25 20 தான் மேம் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க எதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லெட்டர் ரைட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏனாக்க அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், ரிசீவரோட அட்ரஸ், அந்த क्वेश्चनல இருக்கிறத கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணி பாடி ஆஃப் த லெட்டர் பிளஸ் க்ளோஷர். க்ளோஷர் அப்படிங்கிறது தேங்கிங் யூ, பிளேஸ், டேட் போட்டு சைன் பண்றோம் இல்லையா, தட் இஸ் கால்டு க்ளோஷர். சோ இதெல்லாம் எழுதும் போதே நமக்கு ஈஸியா 4 மார்க் வந்துடும். யாருக்கு அப்படின்னாக்க இந்த 30 40 இந்த 20ல இருந்து 40 வரலும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 4 மார்க்ஸ் அது இதுல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சோ நீங்க வந்து இந்த ரெலவென்ட் இதோ அல்லது நோட்டீஸ் ரைட்டிங்க்கு பதில் இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 39 இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 5 மார்க்ஸ். அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னாக்க சோ நேம் ஆஃப் த ப்ராடக்ட், அந்த மேல வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா ஷாப்போட நேம், என்ன ப்ராடக்ட் இப்போ கொடுக்க போறாங்க, ஜே ஃப்ரூட்ஸ் ஷாப், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஷாப், அந்த மாதிரி ஃபுட் வேர் ஷாப், சாம்சங் மொபைல் கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி, ஸோ மொபைல் கேலக்ஸி, அந்த மாதிரி நம்ம அந்த பிராண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிராண்ட் அந்த இதுக்கு 1 மார்க், அந்த டைட்டில்னு சொல்லணும், அதை அந்த டைட்டிலுக்கு 1 மார்க். அடுத்தது இமேஜஸ். இந்த இமேஜஸ் வந்து ஒரு 2 or 3 இமேஜஸ் ரெலவெண்டா நீங்க போடணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மொபைல் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க நீங்க மொபைல் பிக்சர்ஸ் தான் டிரா பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் யூ ஷுட் நாட் டிரா ஃப்ரூட்ஸோ சாப்ளிங்ஸோ அல்லது ஃபுட் வேரோ அந்த மாதிரி எதுவும் இரலவெண்டான இமேஜஸ் டிரா பண்ண கூடாது. அடுத்தது கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ். கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், பை 1 get 1 ஃப்ரீ, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அவைலபிள், ஃப்ரெஷ் ஜூஸ் அவைலபிள். ஸோ அவங்களே இந்த கேப்ஷன்ஸ் கொஸ்டின்லயே இந்த கேப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோகன்ஸ், அதெல்லாம் எடுத்து நீங்க எழுதுனீங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு 1 மார்க். அடுத்தது அட்ரஸ். இந்த அட்ரஸ் ஷுட் பி கம்ப்ளீட் அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னாக்கா ஒரே லைன்ல கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. வெறுமனே www. அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் போட்டு .com அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் இல்லாம ஒரு கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அட்ரஸ்ல ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர், அந்த டோர் நம்பர் ஒரு 4 or 5 அந்த மாதிரி ஒரு நம்பர், அந்த நம்பர் டோர் இருக்கிறது எங்க இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஸோ அந்த டோரு ஒரு 45 அது ஒரு போட்டுக்கலாம். அந்த 45 டோர் நம்பர், அந்த ஷாப் எங்க இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரீட்டோட நேமு, அந்த ஸ்ட்ரீட் எங்க இருக்கும், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கும். ஏதாவது ஒரு பிளேஸ், சேலம், திருச்சி, கோவை, அப்போ ஸ்ட்ரீட்டோட நேமு, பிளேஸ், அந்த பிளேஸ் எங்க இருக்கும், ஒரு TN தமிழ்நாடு, அந்த மாதிரி. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த 3த்தையும் நம்ம போட்டுருணும். அடுத்தது ஒரு ஃபோன் நம்பர், ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒரு ஃபோன் நம்பர் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். 9876543210. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒரு ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம். அடுத்தது வெப்சைட் அட்ரஸ். வெப்சைட் எப்படி எழுதலாம், www. நீங்க ஷாப்க்கு ஒரு நேம் கொடுப்பீங்க இல்லைங்களா, இப்போ வந்து SRK ஃபுட் ஷாப், ஃபுட் வேர் அப்படின்னாக்க நீங்க அந்த SRK footwearshop.com அப்படின்னு போட்டீங்கனாலே ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த அட்ரஸ்க்கு 1 மார்க். அடுத்தது பார்டர்ஸ். என்ன பார்டர்ஸ், நாம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இப்படி ஒரு பார்டர் போடுவோம் இல்லைங்களா, அது நீங்க கொஞ்சம் டார்க்கா, நல்ல டபுள் லைன்ல நீங்க கொஞ்சம் டார்க்கா போட்டீங்கனாலே அந்த பாக்ஸுக்கே உங்களுக்கு
1 mark. So there are 5 things to be remembered. மொத்தம் 5 விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பார்டர் போட்டுறோம், டைட்டில் போட்டுறோம், ஸ்லோகன்ஸ் போடுறோம், அடுத்தது இமேஜஸ் அண்ட் ஃபைனலி அட்ரஸ். ஸோ இந்த 5 திங்ஸ் இருந்தாலே உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 5 மார்க்ஸ். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் நம்ம பார்த்தாச்சு. இந்த லெட்டர் ரைட்டிங்ல ஈஸியா எப்படி 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது, ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஈஸியா 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங். இந்த ஹவு டு ரைட் நோட்டீஸ் ரைட்டிங்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யூ கேன் செக் இட் இன் த பாக்ஸ். ஸோ நீங்க அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணீங்கனாலே டெஃபினட்டா யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகேங்களா? சரி, இதோட மார்க் டிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த இன்ஸ்டிடியூஷன் நேமை போடாம விட்டுறீங்க. கண்டிப்பா போடணும். ஏன்னா இது எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குரிய நோட்டீஸ், எங்க இது நடக்குதுன்னு காட்டுறதே அந்த இன்ஸ்டிடியூஷனோட நேம் தான். வேர், எங்க நடக்குது அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சரை சொல்றதே இந்த டைட்டில் தான், இதுதான். ஸோ இது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது மேக்சிமம் கொஸ்டின் பேப்பர்லயே எந்த ஸ்கூலுன்றத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பார்த்து எழுதுறதுக்கே உங்களுக்கு இதுக்கு 1 மார்க். அடுத்தது நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், எங்க நடக்குது, அடுத்தது என்ன நடக்குது. சோ நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், எப்போ நடக்குது, டேட். சோ அப்போ எங்கக்கு அந்த ஸ்கூலோட நேமு, என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராமோட டைட்டிலு, எப்ப நடக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த டேட். இதெல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துருதுன்னா 2 மார்க்ஸ் வந்துருது. அடுத்தது டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ்க்கு வந்து மேக்சிமம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த கொஸ்டின்ல இருந்தே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் 1 மார்க். கொஞ்சம் நம்ம 98க்கு மேல கான்சென்ட்ரேட் பண்றதுனால மிஸ்டேக்ஸ் இல்லாம ரைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸும் வந்துடும். அடுத்தது அண்டர்சைன்டு பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 மார்க்ல மிஸ் பண்ணிடுறீங்க. நல்லா நீட்டா பாக்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணிடுறீங்க. பட் அண்டர்சைன்டு பர்சன் அப்படிங்கிறது என்னன்னா, யார் இந்த நோட்டீஸ இது அட்வர்டைஸ் பண்றாங்க, யார் இந்த நோட்டீஸ போடுறாங்க. SPL, ஹெட் கேர்ள் ஆர் ஹெட் பாய், பிரின்சிபல் ஆர் செக்ரட்டரின்னு சொல்லி யார் இதை போடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த அண்டர்சைன்ட்ல SPL அப்படின்னு போட்டு XXX இல்லைனாக்கா ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நேம் அப்படி போட்டிருந்தீங்கன்னாங்களோ, அல்லது கொஸ்டின்லயே ஒரு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமையே நீங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு 1 மார்க். ஒன்னும் இல்லை, ஹெட் கேர்ள் ஆர் ஹெட் பாய், இல்லைனா SPL, இல்லைனா செக்ரட்டரி. ஸோ அவங்க என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த 1 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நோட்டீஸ் ரைட்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னாக்கா 5 மார்க்ஸ். எங்க, என்ன, எப்போ, அதோட டீடைல்ஸ், யாரு சொல்றாங்க, ஹூக்குரியது தான் இந்த அண்டர்சைன்டு பர்சன். அப்போ வேர், வாட், வென், ஹூ, அவ்வளவுதான். இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு 4 மார்க்ஸ் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது எனி 5 ரெலவென்ட் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரை பார்த்துட்டு யூ ஹாவ் டு ரைட் எனி 5 சென்டென்சஸ். ப்ளீஸ் 5 சென்டென்சஸ் மட்டும் ரைட் பண்ணாதீங்க. ரைட் மோர் சென்டென்சஸ். 8 to 10 சென்டென்சஸ் ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுல இருந்து 5 சென்டென்சஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாக்டா 5 சென்டென்சஸ் ரைட் பண்ணீங்கன்னா அதுல 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி யூ வில் பி லூசிங் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ மோர் தென் 5 சென்டென்சஸ் எழுதும் போது தான் யூ கேன் ஸ்கோர் 5 மார்க்ஸ். இதை உங்களுக்கு நான் தனி வீடியோவாவே போட்டிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு 5 ஓன் சென்டென்சஸ் ரைட் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு 10 ரெடிமேட் சென்டென்சஸ் இருக்கு. அதுவும் நம்ம வீடியோல வந்து போட்டுடலாம். அதையும் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நோட்ஸ் அண்ட் சம்மரி. அந்த நோட்ஸ் அண்ட் சம்மரியில நோட்ஸ் ஆர் சம்மரின்னு கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே லூஸ் யுவர் டைம். நோட்ஸும் ரைட் பண்றீங்க, சம்மரியும் ரைட் பண்றீங்க, அண்ட் இட் கோஸ் டு அப் டு 4 pages or 5 pages வரலும் ரைட் பண்றீங்க. அவ்வளோ தூரம் ரைட் பண்ண வேண்டிய கம்பல்சரினே கிடையாது. ஸோ நீங்க பாருங்க, ஈஸியா இந்த நோட்ஸ்ல தான் 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். அந்த டைட்டில், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க இட் டேக்ஸ் டைம் அண்ட் பேஜஸ். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால பெட்டர் யூ செலக்ட் நோட்ஸ் நீங்க வந்து ஒரு பேஜ்லயே கவர் பண்ணி ஈஸியான மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். நோட்ஸுக்கு என்னது டைட்டில் போடுறோம், ரெலவெண்டான டைட்டில் வித் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன்
கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல போட்டு டைட்டில் எழுதும்போது உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். அடுத்தது வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ், இந்த ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேர்ட், அந்த வேர்டு இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு பதில் ஒரு ஹைஃபன் பாருங்க, வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன், சப்ஹெட்டிங், இந்த வித் ஆர் வித்தவுட் ஹெட்டிங்லாம் போட்டு ஹைஃபன் போட்டு ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைனிங் 4 மார்க்ஸ் வந்துடும். இது மேக்ஸிமம் 1 பேஜுக்குள்ளாரையே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 1 பேஜ்லேயே உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்தது இல்லை மேம் நான் சம்மரி ரைட் பண்ணுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். டைட்டிலுக்கு 1 மார்க், ரஃப் காப்பிக்கு 2 மார்க் அண்ட் ஃபேர் காப்பிக்கு 2 மார்க் பிரித்து தான் கொடுப்போம். சரிங்களா? ஸோ மறக்காம டைட்டில், ரஃப் காப்பி அண்ட் ஃபேர் காப்பி ரைட் பண்ணிடணும். ஸோ ஃபேர் காப்பி எழுதுறவங்க கொஞ்சம் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஃபேர் காப்பி ஷுட் ஹாவ் பீன் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் கிராமட்டிக்கல் அண்ட் சின்டாக்டிக்கல் எரர்ஸ், அதாவது மீனிங் அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா இந்த ஃபேர் காப்பி இருக்கும்போது மட்டும்தான் யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ யூ கோ பெட்டர் டு ரைட் நோட்ஸ் அண்ட் notes is important. ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எழுதும் போதே யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஸோ அடுத்தது பாருங்க, ஸ்பாட் த எரர். இந்த ஸ்பாட் த எரரை மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா 5மே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் யூ கேன் செலக்ட் திஸ். ஏன்னா சம்டைம்ஸ் கீ பாயிண்ட் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் கேட்கறவங்க ஒரு எரரை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்க ஒரு எரரை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஆன்சர்ஸ் ரைட் பண்ணிருப்பீங்க. ஸோ சம் வேரியேஷன்ஸ் வில் பி தேர். அதை அவாய்ட் பண்றதுக்கு யூ கேன் செலக்ட் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். நீங்க இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் skip this question. இந்த 44 கொஸ்டினை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 5. செக்ஷன் 5ல என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க கோட் ஃப்ரம் மெமரி போயம்ல இருந்து எனி மெமரி போயம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 3 நல்லா தரவா பண்ணிடுங்க. ஸோ அதுல இருந்து 5 லைன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 5 லைன்ஸை வந்து நீங்க இந்த ஆர்டரை மாற்றக்கூடாதுப்பா. நீங்க வந்து ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் இங்கே, இந்த லைன் இங்கன்னு சொல்லி ஆர்டரை சேஞ்ச் பண்ணிடுறீங்க. யூ ஷுட் நாட் சேஞ்ச் த ஆர்டர். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஹாட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பங்க்சுவேஷன், இந்த எஸ், இந்த டோன்ட், ஷி வில், ஸோ ஷி இஸ் அ லயனஸ், அந்த இஸ்ன்னு போடக்கூடாது. இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இருக்கு இல்லையா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இருக்கு இல்லையா, ஷி வில், டோன்ட், she is today's woman, அப்புறம் இந்த விமனுக்கு ஈ போட்டிருக்கீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஈ எல்லாம் ரவுண்ட் பண்ணி ½ மார்க் 1 மார்க் போகிறதுக்குரிய இந்த பங்க்சுவேஷன் மார்க் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இஃப் யூ ஆர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஃப் யூ ஆர் கெட்டிங் 70 or 60 அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் யூ ஆர் கெட்டிங் 98 and 99 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா 1 மார்க் யூ வில் லூஸ். 1 மார்க் கண்டிப்பாக போயிடும். ஸோ நான் இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். So the last section is part 4. Part 4ல there are 2 questions. 2 questions என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 46 and 47. ஓகேங்களா? ஸோ 46 and 47. 46 is nothing but the paragraph from supplementary. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதனால அப்படின்னாக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா எழுதக்கூடிய அவசரத்தில் இந்த டைட்டிலை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த டைட்டில் இஸ் நத்திங் பட் அந்த சப்ளிமெண்டரி பேராகிராஃப் எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த லெசனோட டைட்டில், அந்த டைட்டிலை மறக்காம ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா? த ஸ்டோரி ஆஃப் முலன், தி டெம்பஸ்ட், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட், அந்த மாதிரி அந்த பங்க்சுவேஷன் மார்க், அந்த டி கேபிட்டல், ஹெச் கேபிட்டல் அதெல்லாம் போட்டு ப்ராப்பரா அந்த டைட்டிலை எழுதும்போது யூ கேன் ஸ்கோர் 1 மார்க். அண்ட் ஃபைனலி மறக்காம மாரல் கன்க்ளூஷன் ரைட் பண்ணிடுறீங்க. ஆனா அதுக்கு கீழே மாரலை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ எல்லா பேராகிராஃப்க்குமே நீங்க மாரல் அண்ட் டைட்டில் போட்டு எழுதி அந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்க இது உங்களுக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாரலுக்கு 1 மார்க். இந்த ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ், இந்த நீங்க ஓன் சம்மரியாவும் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா எனி சம்மரி ஃப்ரம் கைட்ல இருந்து கூட நீங்க அதை எழுதும் போது யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஸோ மறக்காம டைட்டில் அண்ட் மாரல் இந்த 1 மார்க்கை தான் எல்லாரும் மிஸ் பண்ணிடுறீங்க. எந்த 1 மார்க்னா இந்த டைட்டில் ஆர் மாரல். இந்த டைட்டில் ஆர் மாரல்ல 1 மார்க் மிஸ் பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்க. ஸோ இந்த 1 மார்க்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பேராகிராஃபை கஷ்டப்பட்டு படித்து எழுதிட்டுறீங்க, 6 out of 6 எடுத்துடுறீங்க. பட் டைட்டில் அண்ட் மாரலில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
ஓகேங்களா இதோ ஸோ 46ல A or B எனி ஒன் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். The last question is 47 from comprehension questions. இந்த comprehension question வந்து ஜென்ரலா எங்க இருந்து வேணாலும் அவங்க கேட்கலாம். It is from the textbook அப்படின்னு சொல்லி நம்ம கம்பலா சொல்ல முடியாது. இங்க இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து எப்படி இதை வந்து சூஸ் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்னாக்க இஃப் யூ ஆர் ஏபிள் டு செலக்ட் த கீ பாயிண்ட் எக்ஸாக்ட்லி என்னால் கரெக்டாக கீ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எழுத முடியுது அப்படிங்கிறவங்க இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய காம்ப்ரஹென்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஸோ இந்த பாருங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை பிரித்து கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னாக்க இங்கே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இது வந்தாலே 2 மார்க்ஸா இதுக்கு 2 மார்க்கா ஸோ இதுக்கு 2 மார்க்கா இந்த ரெண்டுத்துல இந்த 2 பாயிண்ட்டுமே கவர் ஆகும்போது தான் 1 + 1 2 மார்க் ஆயிடுது. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 98 ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டுறீங்க அவசரத்தில் இந்த ஒரு கீ பாயிண்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ரைட் பண்ணி இதை விட்டுருவீங்க. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம ஃபுல்லும் கரெக்ட் ஸோ 8 out of 8 வந்துடும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் கவர் ஆகும்போது தான் 1 + 1 2 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் அப்படின்னாக்க இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லென்த்தி பேராகிராஃப் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னாக்க யூ கேன் செலக்ட் த போயம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு போயம் லைன்ஸ் நிறையாவும் எழுதிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு மார்க்கும் என்ன ஆகிடும் அப்படின்னாக்க வந்துடும். ஸோ ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயமை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் ஹோப் சில்ட்ரன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி புரிஞ்சிருந்தாலும் சரி மறக்காம நம்ம சேனலுக்கு டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுருங்க. ஓகேங்களா பை பாய் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பை.